OnePlus Nord 3 கிட்டத்தட்ட 2 வாரமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த நாடுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கலர் ப்ளூவாக இருக்குது அப்படின்லாம் வந்து அந்தளவுக்கு மொக்க ஜோக்கெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். உண்மையாகவே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசமெல்லாம் என்னன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நாட் சீரிஸ் கூட தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பட் நாட் சீரிஸே ஆக்சுவலி ஃப்ளாக்ஷிப் கிடையாது, கில்லரும் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய வாதம். சரி, எது எப்படியோ இந்த மொபைல் ஃபோனில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கையில் எடுத்த உடனே இந்த பாக்ஸி டிசைனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தாங்க. இந்த ஃப்ரேம்லாம் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி நல்ல விஷயம். ஆனால் இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக மட்டும்தான் கொஞ்சம் கர்வான மாதிரி தெரியுது. பட் கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாக்ஸி ஃபோன் பிடிக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் இந்த பேக் எனக்கு பிடிச்சிருக்கு. வழுக்கிற மாதிரியும் இருக்குது. நான் இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வலிக்கு விழுன்னு நினச்சேன். பட் விழலை. மேட் ஃபினிஷிங் தான், கிளாஸி கிடையாது. ஆனால் கொஞ்சம் அந்த ஸ்மூத் ஃபீல் வந்து இருக்குது. அதனால் அந்த பயம் இருந்துச்சு. பட் யூஸ் பண்ணும்போது விழலைங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகலாம் வச்சு கீர்னிங்கன்னா கொஞ்சம் இப்படி மறைஞ்சு போகிற மாதிரியான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நாட் சீரிஸ்லேயே இந்த டிசைன் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் எதிர்பார்க்கணும். அண்ட் முன்பக்கமாக டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கார்னிங் உள்ள கிளாஸ்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த டிராகன் ட்ரைல் அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் திரும்ப நமக்கு அலர்ட் லீடரை கொண்டு வந்துட்டாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லா சாலிடாக இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம்ஸ் வந்து போட முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது மெமரியை. ஸோ வாங்கும் போது என்ன மெமரி வாங்குறீங்களோ அது மட்டும் தான். அண்ட் திரும்ப சுற்றி எப்படி பார்த்தாலுமே 3.5mm ஜாக் இல்லை. நாட் சீரீஸில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ்லேருந்து கீழே சின்லேருந்து ரொம்ப மினிமலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் ஒரு நல்ல விஷயத்தை வந்து OnePlus பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். ஸோ நான் ஜென்ரலி அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை இண்டோரில் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓகே ஒரு கர்வ்டு டிஸ்பிளே இல்லையே தவிர மற்றபடி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு இந்த பெசல்ஸ்க்காகவே. அண்ட் டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரைட்னஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து படங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா HDR-க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அமேசான் இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் படங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாகவே வந்துருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து யூஸ் பண்ணும்போது வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸை பற்றி சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். ஆட்டோவில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது கேப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வேணும்னு நீங்கள் ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டான யூசேஜ் வந்து கிடைக்கும். மழை காலத்தில் ஸ்மார்ட் ஃபோனை வெளியில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் அவுட்டோரில் நான் பர்டிகுலர்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் தண்ணீர் மேலே பட்டுது. பட் இதில் IP54 ரேட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிச்சு. கொஞ்சம் தான் தப்பிக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க தண்ணியிலலாம் போடுற அளவுக்கு. ஏன்னா OnePlus 11Rலேயே அதை பற்றியெல்லாம் 11லேயே வந்து அதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் இது கொடுத்துருக்கிறது ஓகேவா வந்து தெரியுது. அண்ட் இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நாட்ல எல்லாமே டிஸ்பிளே நல்லா இருந்தாலுமே இந்த பிரைட்னஸில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அவுட்டோரில் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் இது வந்து நல்லாவே இருந்ததுங்க. இப்போ நான் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ட்ராவலிங்கில் இருக்கும்போது இது யூஸ் பண்ணும்போதும் அது நல்லாவே இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டே நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் சேட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம், இல்லை கிரௌண்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கிரவுண்டில் வாக்கிங் போகும்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் ஆஃப் லைட்டுக்கு நல்லாவே வந்து விசிபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் குறிப்பாக அந்த டைப் பண்ணும் போது எல்லாமே அந்த ஹாப்டிக்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்டிக்ஸ் வந்து OnePlus யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோ ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் செட்டிங்ஸில் இருக்குது. இதில் இந்த இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு வேணும், இந்த ஹாப்டிக்ஸை இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாமோ அந்த ஆப்ஷனுமே இருக்குது. சப்போஸ் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே BSNL ஜியோ 2 சிம்முமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிரைமரியாகவே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா BSNL நார்மலாக வந்து அந்த 10 out of 1 or 2 கால்ஸ் வந்து எப்பவுமே சின்னதாக ஒரு மிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வாய்ஸ் ஏதோ ஒன்று பிரேக் ஆகிற மாதிரி அந்த இஷ்யூ இருந்தது. அது நெட்வொர்க்கு தான் இல்லை ஃபோனு தான் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஜியோலையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு கால். அதுவும் 5Gயில் டெஸ்ட் பண்ணும்போது 5G உடைய ஸ்பீடுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது, கால் குவாலிட்டி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இயர்பீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப்பில் எந்த அளவுக்கான இயர்பீஸ் உடைய கிளாரிட்டி இருக்குமோ, குவாலிட்டி இருக்குமோ அது இதில் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா ஜென்ரலி நம்ம வந்து சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, ஓ அக்கா கிட்ட பேசுறியா இப்படி சொல்கிறாங்களான்னு வாங்கல்ல, அந்த பிரச்சனை இதுலேயும் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லவுடாகவும் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக கொஞ்சம் கம்மி வச்சுட்டு பேசும்போது உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும் அண்ட் கொஞ்சம் எஸ்கேப்பும் ஆகலாம். மற்ற கனெக்டிவிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 இருக்குது, NFC கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.0 தான். ஸோ சப்பி தவிர நம்ம ஃபைலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா OnePlus 11Rலேயே அதான் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. எந்த இடத்துல இந்த நாட் மாறி இருக்குன்னா இந்த கலர் இல்லை. ஸோ எந்த இடத்துல இந்த
நாட் 3 உண்மையிலேயே மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஏன்னா ஜென்ரலி ஒன் பிளஸ் உடைய அந்த நாட் சீரிஸே எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ராசஸர் ஓரளவுக்கு ஓகேவா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஒரு வருஷம் பழைய ப்ராசஸர் தான், பட் இருந்தாலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதாவது டைமென்சிட்டி 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஸ்னாப் டிராகனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஸ்னாப் டிராகன் 8+ Gen 1க்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய நிறைய ஃபோனில் அந்த ப்ராசஸர் தான் லான்ச் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் OnePlus 11Rலேயே அந்த ப்ராசஸர் தான் இருக்குது. ஓகே சரி, இப்போ இதில் இந்த மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம AnTuTu ரன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்கோர் வந்து இந்த ஸ்கோர் வருது. பட் இதுவே நீங்கள் அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட ஆஃப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் இது வருது. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இதே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா OnePlus 11R என்கிட்ட இருக்குது, அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், ரெண்டு ஸ்கோருமே வந்து நார்மல் மோடில் எவ்வளோ இருக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இதில் சிபியுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது, அதிகமான வேரியேஷன் வந்து கிடையாது. பட் இந்த ஓவரால் ஸ்கோர் வந்து உங்களுக்கு OnePlus 11R அதிகமாக வந்ததுக்கான காரணம் அந்த GPU தாங்க. ஸோ GPU ரெண்டுத்துலையுமே வேறு GPU இருக்குது. ஸோ இதனால அந்த கம்ப்ளீட் GPUடைய ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுனால ஓவரால் ஸ்கோரும் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ப்ரோ நாட போயிட்டு நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கும் கேட்குது. பட் ஃப்ளாக்ஷிப்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கம்பேர் பண்ணுற சூழ்நிலை அது நான் போக போக அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் இதுதான் பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய ஃபோன் வந்து இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபோனை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இதோட அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எந்த ஃபோன் கெஸ் பண்ணீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். த்ராட்லிங் டெஸ்ட்லையுமே நார்மல் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணி எடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், நார்மலில் 84% வந்து கிடைக்குது, விச் இஸ் குட். நார்மலாக நம்ம எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் மோட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இதை நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ணி பார்த்தோம், ஒருவேளை மாறுமோன்னு சொல்லிட்டு 60 to 70% வந்து வருது. ஸோ விச் இஸ் ரொம்ப பேட். பர்ஃபார்மன்ஸ் மோடில் 46 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து போகுது என்னுடைய டெஸ்டிங்கில். சரி, வேறு டெஸ்ட் பண்ணும்போது 3D மார்க்கில் வந்து உங்களுக்கு வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்க. நார்மல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 71.3% வரைக்கும் இருக்குது ஸ்டெபிலிட்டி, குட். பட் இதுவே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 52% மட்டும் தான் வந்து வருது, விச் இஸ் பேட். பெஞ்ச் மார்க்ஸ் இல்லாமல் டேரெக்டாக BGMI கேமிங் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விளையாட முடிஞ்சது 60 FPSல. ஃப்ரேம் ட்ராப்ஸோ லேகோ எதுவுமே வந்து கிடையாது. இது நார்மல் மோடில் பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் பண்ணாமல் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயே நமக்கு ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ இந்த ப்ராசஸருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நார்மல் மோட்லேயே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. 50-30 மினிட்ஸ், அதாவது 30 மினிட்ஸ் வரைக்கும் விளையாடும் போது. அண்ட் நீங்கள் அதை வந்து ஒரு 50 மினிட்ஸை தாண்டி அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி இங்கே வார்ம் ஆகிற ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே ஹீட்டிங் அதிகமாக ஆகும் பொழுது தான் உங்களுக்கு அந்த த்ராட்லிங் இஷ்யூ வந்து வருது. அப்போ ஃப்ரேம் ட்ராப்ஸும் உங்களுக்கு நல்லாவே விசிபிள் ஆகும் கேமிங்கில். அப்போ இந்த ஃபோன் கேமிங்க்கு நல்லாவே இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கேமிங்க்கு நல்லா இருக்கும். பட் கேமிங்காக மட்டுமே நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் ஒரு கேமிங் ஃபோனாக அதை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்க, கேமிங்கும் விளையாடலாமா அப்படின்னா நார்மலாக விளையாடிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் இதோட காம்பினேஷனில் நமக்கு UFS 3.1 கொடுக்குறாங்க. அண்ட் LPDR 5X 4X அப்படின்றதுல அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 5X தான் இருக்குன்றது போல நிறைய இடத்துல வந்து இருக்குது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம வாங்குறதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4X கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு ஸ்பெக் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5X இருக்கு. நாங்கள் பார்த்த பெஞ்ச் மார்க்கில் 5X அப்படின்றது தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 5Xன்றதே வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டான ஸ்டோரேஜ் டைப், ரேம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம விசிபிளாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 13 கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் OS 13.1 தான் இருக்குது. ஸோ டே டு டே யூசேஜில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க, ஸ்மூத்தாக இருக்குது. ஈவன் தோ வந்து இதோடைய கோர் கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து கலர் OS பேஸாகவே இருந்தாலுமே யூசேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபோனில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அதில் ப்ளோட்வேர்ஸ் ஏகப்பட்டதாக இருக்கும், இதில் அந்த ப்ளோட்வேர்ஸ் இல்லை. அதனாலே அது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா ஒரு ரியல்மி ஃபோனில் நம்ம கடந்த 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஃபோனை வாங்கும் போது அன்பாக்ஸ் பண்ணும்போதே படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே கவனிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக 11 Pro Plusல கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே விஷயத்தை இதுலேயுமே இருக்குது. மேபி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இப்போ கோட் பேஸ்லாம் இப்போ தானே காமன் ஆச்சு, இந்த கலர் OS அது இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு சர்வீசஸ் நமக்கு கொடுக்கறதுக்காக டிஃபால்ட்டாக அவங்களே வந்து ஆன் பண்ணிடுறாங்களாம். இது ஆனில் இருக்கும் டிஃபால்ட்டாக, நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து பயங்கர அவுட்டேஜ், பயங்கர பிரச்சனைலாம் கேசஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமாக, ஈவன் வந்து மினிஸ்டர் லெவல் இது போனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் கிட்டலாம் போனதுக்கு அப்புறமா தான் டிஃபால்ட்டாக ரியல்மியே வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து அவங்களுடைய ஃபோனில் வந்து ஆஃப் பண்ணாங்க. பட் இது ஓப்போ, ரியல்மி, இப்போ OnePlus வேறு வழி இல்லை, எல்லாத்துலேயுமே காமனாக வருது. டிஃபால்ட்டாக ஆனில் வர்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் கலெக்ட் பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், உங்கள் டிவைஸ்லேயே வந்து என்கிரிப்ஷன் ஆகிடும் அப்படின்றது போலலாம் ஒரு சில விஷயங்களை வந்து
சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அது வேணாம், பட் டிஃபால்ட்டாக ஆஃபில் இருந்தால் பெட்டர். இது கொடுக்காம இருந்தால் இன்னுமே பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரேம் மேனேஜ்மெண்ட் மற்றும் மல்டி டாஸ்கிங் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் OS 13.1 இருக்கு இல்லையா? ஸோ இதில் நமக்கு அந்த மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம OnePlus 11 பார்த்துருக்கோம். OnePlus பேடில் கனெக்ட் ஆச்சு. அண்ட் வேறு ஓப்போ டிவைசஸ்லாம் நாங்கள் வாங்கி வந்து பண்ணியிருந்திருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடில் சூப்பராக வந்து கனெக்ட் ஆச்சு. ஒரு எக்கோ சிஸ்டம் கரெக்டாக ஓகே. இதனால தானே அவங்க கலர் OSன்ற பேஸை கொண்டு வந்தாங்க. கனெக்ஷன்லாம் ஈஸி ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோனில் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இருந்தும் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் பிளாக்கை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்குது, என்ன ப்ரோ இவங்க வந்து பட்ஜெட் செக்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட், அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இது பட்ஜெட் செக்மெண்ட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கை வச்சு பார்த்தாலுமே அவங்களும் இது பட்ஜெட்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல ஸ்பெக்கால் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே 34,000. 30,000 மேலே இருக்கிறது பட்ஜெட் செக்மெண்ட் இல்லைன்றதை நான் நம்புகிறேன். நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி 34,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய OnePlus 11R கிட்ட கம்பேர் பண்ண முடியுது. அதை பற்றி நான் சொல்கிறேன். கம்பேர் பண்ணுற முடியல அளவுக்கு இருக்குன்னு இந்த சாஃப்ட்வேர் பிளாக் எதுக்கு? ஏன்னா ஒரு யூசர் இதை இப்போ வாங்குறாங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பி வாங்குறாங்கன்னா நாளைக்கு ஒரு OnePlus பேடை வாங்கும்போது அந்த எக்கோ சிஸ்டம்குள்ள அவரால் போக முடியாதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்தா தெரிஞ்சு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே சப்போர்ட் இருக்கும்போது வரலன்னா என்ன நினைக்கிறது? தெரிஞ்சு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த சாஃப்ட்வேர் பிளாக்கை வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து உடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கேமரா இந்த வாட்டி OnePlus Nord 3ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா OnePlus 11, OnePlus 11Rல இருக்கக்கூடிய அதே மெயின் சென்சரை இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. Nord சீரீஸில் பெருசாக தான் இருக்குது. அண்ட் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Nord 3ல என்ன கேமரா செட்டப் இருக்கோ இதே செட்டப் தான் உங்களுக்கு OnePlus 11Rலையுமே இருக்குது. ஸோ 11Rல இருக்கிறது இது இருக்குன்னா அது செம்மையாக தான் இருக்கும். ஜென்ரலாக இதுதானுங்களே. அதனால தான் உங்களுக்கு சைட் பை சைடு வந்து நான் கம்பேரிசன் வந்து ஸ்பெக்கையும் வந்து காமிக்கிறேன். அண்ட் கேமரா சாம்பிள்ஸ்லையுமே நம்ம இனிஷியலி ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிடலாம். ஒரு சைடில் Nord 3 வச்சிருக்கேன், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R உடைய சாம்பிள் வச்சிருக்கேன். ரெண்டு இமேஜில் எதுன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4-5 இமேஜை காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் உங்களுக்கு ஏ பிடிச்சிருக்கா பி பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3, பி வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் எது பிடிச்சிருந்ததுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் OnePlus Nord 3ல கலர் ரொம்ப அதிகமாகவே வந்து இருந்தது. ஜென்ரலாக பார்க்கும்போது நல்லா தான் தெரியும். பட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா சேம் சென்சார் இல்லையா, பார்க்கும்போது உங்களுக்கு OnePlus 11Rல டீட்டெயில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ரீசெண்டாக வந்து OnePlus லான்ச் பண்ண ஃபோன்லேயே 11R கேமரா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. அதே சென்சார் இங்கே இருந்தாலுமே அந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலரை வாரி போட்டிருக்கு. அதனாலே அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேஜராகவே வந்து தெரியுது. என்னுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ல தான் வந்து தெரியுது Nord 3ல. பட் 11Rல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கு. அட் த சேம் டைம் பின்னாடி டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்கு. Nord 3ல உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலுமே உங்களுக்கு 11Rல கொஞ்சம் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு இமேஜ் குவாலிட்டி 11Rல சூப்பராக இருக்கு. இங்கே Nord 3 ரொம்ப மோசமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜ் ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நல்ல இமேஜ் தான், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுக்கு Nord 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல்லான இமேஜ் வந்து கொடுக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு, பொக்கே இதெல்லாம் நல்லா இருக்கே தவிர ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த பிளர்னஸ் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாக தெரியல, கொஞ்சம் பூஸ்ட் வந்து பண்ணல. 11R சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் 11R மட்டுமே இங்கே தூக்கி வச்சு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இதே செக்மெண்ட்ல இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ரீசெண்டாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. நான் பேரை சொல்லலை, கம்பேரிசன் வேணுமான்றது நீங்கள் அப்புறமா சொல்லுங்க, கெஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை வைக்கிறேன். இந்த 3 ஃபோட்டோவில் பாருங்க 11R நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. செகண்ட் பொசிஷன் அந்த லாஸ்ட் ஃபோட்டோ வந்து பண்ணிருக்கு. லாஸ்ட்ல தான் Nord 3 இருக்குன்றது என்னுடைய கருத்து. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அந்த லாஸ்டா ஆட் பண்ண அந்த போட்டோ எந்த போன்ல எடுத்ததுன்றதை உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா, நான் ஏற்கனவே வந்து த்ரெட்லயும் ட்விட்டர்லயுமே வந்து அந்த போட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த கம்பேரிசன் வேணுமான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சீக்கிரமா கொண்டு வரேன். செல்ஃபில கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குங்க. செல்ஃபில பாத்தீங்கன்னா 11Rல ஒரு சில டைம்ல இமேஜ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு போட்டோல பார்க்கும்போது Nord 3ல குவாலிட்டி நல்லா இருக்கு. டீடைல்ஸ் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்கின் டோனா இருக்கட்டும், அந்த ஓவரால் போட்டோ பார்க்கும்போது Nord 3ல ஒரு சில டைம்ல நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இந்த மாதிரியான ப்ராசஸிங் தான் நான் ரியர் ஃபேசிங் கேமராலையும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். மேக்ரோ ரெண்டுத்துலயுமே ஓகேவா தான் இருக்கு. ஸோ பெரிய வித்தியாசம் வந்து எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அல்ட்ரா வைட்ல கண்டிப்பா உங்களுக்கு கலர் ஷிஃப்ட் இருக்கு. பட் இமேஜ் பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ ஜென்ரலி நிறைய இடத்துல வந்து OnePlus 11Rல இருக்கிற சென்சார் 11ல இருக்கிற சென்சார் இந்த மாதிரி ஹைப் மட்டும் தான் வந்து பண்ணியிருப்பாங்களே தவிர எக்ஸாக்ட்லி அதோட டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அதே மாதிரி குவாலிட்டி இருக்கான்றதை நிறைய பேர் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலி சைட் பை சைட் வச்சும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வெறும் இமேஜ் சென்சரை மட்டும் கொடுக்கறது இங்கே வேலையே கிடையாதுங்க. அதற்கு பின்னாடி அதோடைய ப்ராசஸிங் எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்டிகுலர் ப்ராசஸரில் இந்த ஆப்டிமைசேஷன் அந்த இமேஜ் ப்ராசஸிங் வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்றது ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து பண்ணும். இந்த இடத்துல டைமென்சிட்டி இது, இந்த இடத்துல ஸ்னாப் டிராகன் அண்ட் ஒன் பிளஸ் உடைய ஆப்டிமைசேஷனும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் 30,000 ரூபாய்க்கு 35,000 ரூபாயில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரே ஆப்டிமைசேஷன் கொடுத்துட்டா எது வின் பண்ணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம், ஆடியோ வீடியோ எல்லாமே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 4K 60 FPS ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஜஸ்ட் வாக் பண்றேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஹம்ப் மேல ஏறும் போது பேக்ரவுண்ட்ல போற எக்ஸல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ஜாக் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு ஸ்டெபிலிட்டி பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? 4K 60. ஸோ இந்த வீடியோ 1080 60 எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்டெபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றது பாருங்க. இன்னும் அல்ட்ரா ஸ்டடியா ஆன் பண்ணல, சரியா? இந்த ஹம்ப்ல எப்படி இருந்தது? 1080 60ல அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன்ல இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டேபிளா வீடியோ வருதுன்றதை பாருங்க. ஜஸ்ட் வாக் பண்றேன். இப்போ கொஞ்சம் வேகமாக ரன் பண்ணோம். நல்லா இருந்ததா இல்லையா சொல்லுங்கள். செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைட் பை சைட் வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து 1080 30 நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அது 60 30லாம் ஆப்ஷன்லாம் வந்து வரல. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன் அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி எதில் நல்லா இருக்குது? ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் சப்போஸ் நீங்கள் வ்ளாக்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு எது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்க? 11R பிடிச்சிருந்தது, Note 3 பிடிச்சிருந்ததா? கம்பேரிசன் வந்து நான் உங்ககிட்ட வந்து விட்டுறேன். பட் Note 3 வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன கேட்டால் ஒரு 70% ஓகேவா இருக்குது அந்த ப்ரைசிங் வச்சு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை இன்னும் கம்மி ப்ரைசிங் ஆச்சுன்னா அப்போ கொஞ்சம் மாறும். பட் இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த 35,000 ப்ரைசிங்க்கு இந்த வீடியோ குவாலிட்டி அப்படின்றது ஒரு 70% ஓகேவா இருக்குது. அண்ட் 11R பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட்டுக்கு அது ஒரு 80% இருக்குது. ஸோ அதுதான் அது இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பண்ண முடியும். பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அகெயின் காப்பிரைட் தான். பட் விஷயம் என்னென்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது, நல்ல லவுடாக இருக்குது, கிளியராகவும் இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஒரு நாட் ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா பண்ணியிருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து வருது. ஓகே. அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜிங் ஸ்பீட் எவ்வளோ வருது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தடவை ட்ரை பண்ணோம். பட் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போது 2 to 100% வந்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட் சம்திங் இந்த டைமிங்கில் வந்து அடிச்சு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அப்படின்றது ஃபுல் சார்ஜிங் ஆகுதுங்க. நல்லது. இந்த ஸ்பீட் வந்து சூப்பரான ஒரு ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். பட் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி லைஃப் நார்மல் யூசேஜில் எனக்கு 1 day வந்து வருது, பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோட ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்கே நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி தான் வந்து சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை அவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும் சீக்கிரமாக. இப்போ இந்த OnePlus 11R இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில காமனான டிஃபரன்சஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இதில் Dimensity 9000 ப்ராசர் கொடுக்குறாங்க உங்களுக்கு நாட்ல. பட் 11Rல வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1. இதில் 80 வாட்க்கான சார்ஜர், இதில் 100 வாட்க்கான சார்ஜர். இதில் ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இதில் கர்வ்டு டிஸ்பிளே. கண்டிப்பாக பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியும். பட் மற்றபடி இதை கம்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இதில் 2 வேரியன்ட் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 8GB RAM வேரியன்ட் வந்து 34,000 ரூபாய். பட் நீங்கள் அந்த 12GB இல்லை 16GB, அது ஏன் அவ்வளோ பெரிய ஜம்ப் அடிச்சாங்கன்னு எனக்கும் தெரியல. 12 போதுமான அளவில் தான் இருந்திருக்கும். பட் அந்த வேரியண்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங்கும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் 11R பேஸ் வேரியன்ட் இருக்குது பாருங்க, அதோட ப்ரைஸிங்கும் பக்கம் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இது வாங்கலாமான்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆன் பிக்சர் என்னென்ன வந்துச்சோ அந்த ரிசல்ட்டை வந்து காமிச்சிருந்தேன். அப்போ இந்த OnePlus Note 3 எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா OnePlus Note 3 என்னோட யூசேஜில் நல்லாவே இருந்ததுங்க. ஒரு நாட் ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கேமரா ரொம்ப மொக்கையாக பண்ணியிருப்பாங்க, பேட்டரி லைஃப் ரொம்ப அடி வாங்கும், இல்லை டிஸ்பிளே அவுட்டோர் யூஸ் பண்ண முடியாது. இதில் நிறைய விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நான் சொன்ன விஷயங்கள், அந்த பர்ஃபார்மன்ஸ் மோடில் ஹீட் ஆகிறது, பேட்டரி லைஃப் கொஞ்சம், இது எல்லாமே சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் குறிப்பாக அவங்க சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிற விஷயம் அந்த சாஃப்ட்வேர் பிளாக். ஏன்னா கண்டிப்பாக OnePlus எக்கோ சிஸ்டம்ல எல்லாம் வரும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் OnePlus இந்த ஃபோனை வாங்கினா வர விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்றது தான் என்னுடைய குமுறலாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மற்றபடி நல்ல ஸ்மார்ட் ஃபோன் OnePlus தரப்புல இருந்து. பட் நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பெல்ல விட்டுருங்க. டன்.